ஹே கைஸ், வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் எல்லாருக்கும். நியூ இயர் தேர்ஸ்டே அதுமா வந்ததுனால சாய்பாபாக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடலான்னு சொல்லி நானும் அம்மாவும் பொலிச்சலூர் கிட்ட இருக்க சாய்பாபா கோயில் தான் போயிருந்தோம் இன்னைக்கு. அம்மா இங்கே ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருக்காங்க போல். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே அந்த கோயில் விசிட் பண்ணுறது. கோயில் நீட் அண்ட் காமாக ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்க. நாங்கள் ஒரு 12:30 போல் தான் ரீச் ஆயிருந்தோம். ஸோ லெஸ் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரீச் ஆகும்போது நிறைய க்ரௌட் இருக்க மாதிரி இருந்தது. கிட்ட பார்த்தா தான் தெரிஞ்சது அன்னதான க்யூவில் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க, சாமி பார்க்குற இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு. சாமி பார்க்குற இடம் கொஞ்சம் லெஸ் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட போகும்போது எல்லாருக்கும் 1 ரூபி காயின் தராங்க. அந்த 1 ரூபி காயின் வச்சுக்கோங்க. லைக் உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் எங்கே பீரோவில் ஒரு எங்கே நீங்கள் காசு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லது அப்படின்னு சொல்லி தராங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று நான் இங்கே என்ன நோட் பண்ணேன்னா, இவங்க குங்குமம் திருநருக்கு பதிலாக பிரசாதமாக நம்ம தேங்காய் உடைக்கிறதோ அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை அவங்க ஒரு இடத்துல எரித்து அதுலேருந்து வர சாம்பலை தான் பிரசாதமாக கொடுத்து எல்லோரும் திருநீராக நெத்தியில் வச்சுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் நான் டிஃப்ரெண்ட்டாக இங்கே நோட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் சாமி நல்ல மனசார கும்பிட்டுட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஏதோ நினச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வருஷம் போகணும், அடுத்த வருஷம் இந்த வருஷம் தான் 2026 போகணும், நல்லா சாமியை மனசார வேண்டிக்கிட்டு அப்புறம் நாங்களும் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே நல்லா வடை பாயசத்தோட சுட சுட சாப்பாடு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.